நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று முதலில் குழந்தை, பின்னர் பிடித்திருந்தால் மட்டுமே திருமணம். லிவிங் டுகெதரின் உச்சத்தில் ஒரு பழங்குடி கிராமம். லிவிங் டுகெதர் என்ற கான்செப்ட் இன்று மேற்கத்திய நாடுகளில் பரவலாகவே இருக்கிறது. ஆனால் குடும்ப அமைப்பை தீவிரமாக கடைபிடிக்கும் நமது கலாச்சாரத்தில் அந்த கான்செப்ட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறைந்திருக்கிறதே தவிர பெரிய அளவில் பின்பற்றப்படவில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் நமது கலாச்சாரத்தின் கோட்பாடு. ஆனால் இன்றும் முழுமையான நவீனத்திற்கு வராத ஒரு மலை கிராமத்தில் லிவிங் டுகெதர் கான்செப்ட், அதாவது குழந்தை பிறந்த பின்பு கூட திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் வழக்கம் உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? திருமணத்திற்கு முன்பே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வதை மேற்கத்திய கலாச்சாரம் லிவிங் டுகெதர் என்கிறது. சில காலம் சேர்ந்து வாழ்ந்த பின்னர் ஒருவருக்கு ஒருவர் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்வார்கள். பிடிக்காவிடில் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். கடந்த 50 ஆண்டுகளாகத்தான் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்த முறை பரவலானது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக இந்த நடைமுறையை மட்டுமே பின்பற்றி வாழ்கின்றனர் ஒரு பழங்குடி இனத்தவர்கள். ஜவ்வாது மலை பழங்குடியின மக்களின் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை அறிந்துள்ள நகரவாழ் மக்கள் பலரும் அவர்களை பிரமிப்பாகவே பார்க்கிறார்கள். இது சரியா தவறா என்ற விவாதத்திற்குள் இன்று நாம் செல்ல போவதில்லை. மாறாக அவர்களின் வாழ்க்கை முறையை மட்டும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் 10க்கும் மேற்பட்ட பழங்குடி கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களுக்கு செல்லும் முன் மலைக்கு கீழ் இருக்கும் நகரத்து மக்களிடம் பழங்குடி மக்களின் லிவிங் டுகெதர் கலாச்சாரம் பற்றி கேட்டோம். பலருக்கு அது பற்றி எதுவும் தெரியவில்லை. சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. ஜலாதி மேல கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளை கட்டிக்கிறான்னு சொன்னா பொண்ணுக்கு ஒரு 5 மாசம் 6 மாசம் கர்ப்பானாதான் கல்யாணம் பண்ணுவாங்க. விருப்பப்பட்ட ஒரு பொண்ணை கூட்டின்னு போயிட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அவங்க பிடிச்சா திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குழந்தைய மடிமலை வரிசையும் கூட மேரேஜ் பண்ணுவாங்க. 2 பொண்டாட்டி இருக்கும், அவருக்கு 2 குழந்தை இருக்கும், அதை விட்டுட்டு இன்னொன்னு பண்ணிக்குவான், இதுல 2 குழந்தை இருக்கும். தினமும் 1-2 பேருந்துகள் மட்டுமே மலைக்கு மேல் செல்கின்றன. மற்ற நேரங்களில் ஷேர் ஆட்டோ தான் இவர்களின் போக்குவரத்து சாதனம். ஷேர் ஆட்டோவில் மட்டுமல்ல, எப்போதாவது வரும் பேருந்திலும் கூட்டத்திற்கு குறைவில்லை. சில தூரத்திற்கு பிறகு கார் செல்ல முடியாது. குண்டும் குழியுமான பாதையில் நடந்தேதான் செல்ல வேண்டும். எந்நேரமும் காட்டு விலங்குகள் பாதை மறைத்து செல்பவர்களை தாக்கக்கூடும். மொத்தம் மழை தான். யானை பிரச்சனை, காட்டு எருமை பிரச்சனை. யானையில் வருஷத்துக்கு 5-6 பேர் சாகுறாங்க. அப்பொழுது அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட போன வாரத்தில் கூட ஒருத்தர் இறந்தாருங்க. பழங்குடி கிராமங்களில் நாம சென்று அவர்களின் கலாச்சாரம் பற்றி கேட்டால் அவர்கள் பேச மறுத்து விடுவார்கள் என்பதால் அப்பகுதியில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றிடம் உதவி கேட்டோம். உதவ முன் வந்தார் ஒரு களப்பணியாளர். போகின்ற வழியில் இருக்கும் இந்த பள்ளிக்கூடம் தான் பழங்குடி கிராமங்களிலிருந்து வரும் மாணவ மாணவிகளின் கல்வி ஆதாரம். இதை கடந்து மலை இறங்கி படிப்பவர்கள் சொற்பமே. மலைக்கு கீழிருந்து வாங்கி வரும் பொருட்களை சுமந்தபடி நம்முடன் மலையேறினார்கள் சில பெண்கள். காலில் செருப்பில்லாமல் இவர்கள் சுமையுடன் நடப்பது கடினமான காரியமாகத்தான் பட்டது. இவர்கள் வேலைக்கு சென்றால் கூலியாக பணம் தரப்படுவதில்லை. மாறாக கம்பு,
திணை போன்ற பொருட்களே தரப்படுகின்றன. பண்டமாற்று முறை இன்றும் இங்கே உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. மாசுபடாத மலையடுக்குகள், இயற்கையோடு இணைந்து வாழ ஏற்ற இடம். இந்த பகுதிக்கு மேல் உள்ள அனைத்து கிராமங்களையும் சேர்த்து மொத்தம் 500க்கும் குறைவான நபர்களே இங்கு இருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் 5 முதல் 10 வீடுகள் மட்டுமே. விவசாயம் செய்வது, ஆடைகளை அணிவது போன்றவற்றையே கடந்த நூற்றாண்டில்தான் இவர்கள் கற்க துவங்கியுள்ளனர். விவசாயம் செய்து குடிசைகளில் வாழும் இந்த மக்கள் மத்தியில் தான் நடைமுறையில் இருக்கிறது லிவிங் டுகெதர். நாம் நினைத்தது போலவே பழங்குடி மக்கள் நம்மிடம் பேச விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஏதோ வேற்று கிரக வாசியை பார்த்தது போல் அவர்கள் ஓடி ஒளிந்தனர். அவர்களை கேமரா முன் கொண்டு வர பல மணி நேரங்கள் ஆனது. பழங்குடி கிராமத்தில் பலரிடம் நாம் பேசினோம். அதில் சிலரது பாஷைகள் நமக்கு 10% கூட புரியவில்லை. பாஷை எப்படி பேசுவாங்கன்னா, ஓலா மௌனே, வா மௌனே, வா மச்சான், ஓலாவா, குசாமியா, பெசாமியா, வாயவா, வானா, வா கொஞ்சம் கூழ் கொஞ்சம். இந்த பழங்குடி கிராமங்களில் ஒரு பெண்ணிற்கு 15 வயது ஆகிவிட்டால் அவரை தேடி வந்து விடுவார் ஒரு ஆண்மகன். அந்த பெண்ணுக்கு பிடித்திருந்தால் அவரை தன்னுடன் அழைத்து சென்று விடலாம். அதற்காக அந்த ஆண்மகன் ஒரு பன்றியையும் 2 மரக்கால் அரிசியையும் பெண் வீட்டாரிடம் வரதட்சணையாக கொடுத்து விட வேண்டும். சில நேரங்களில் 10,000 ரூபாய் வரை பணமும் தர வேண்டும். அதை கொண்டு ஊருக்கு விருந்து படைப்பார்கள் பெண் வீட்டார். உங்க பசங்க எல்லாரும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க? எங்க பசங்களும் அது மாதிரி தான் 2 பொண்ணு போய் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, மாப்பிள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அத சொல்லுங்க, அது எப்படி பண்ணுவீங்க? இப்ப வீட்டுக்கு போவோம் மாப்பிள்ள 2 பையனு 3 பையனு பொண்ணு வீட்டுக்கு போனாங்கன்னா பொண்ணு போய் பார்த்து பிடிச்சிச்சேன்னா அப்புறமா போய் நாங்க கூப்பிட்டு வந்துருவோம். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை கூட்டிட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டு வந்து 1 மாசம் 2 மாசம் வச்சிருந்து அப்புறமா கல்யாணம் பண்ணிடுறாங்க. பெண்ணை கூட்டிக் கொண்டு தங்களது ஊருக்கு சென்று விடும் ஆண் அவரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்வார். அவர்களுக்கு குழந்தைகளும் பிறக்கும். பின்னர் இருவருக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொண்டு தொடர்ந்து வாழ்வார்கள். பிடிக்காமல் போய்விட்டால் பிரிந்து விடுவார்கள். வேறு ஒருவரை தேர்வு செய்து மீண்டும் லிவிங் டுகெதருக்கு செல்வார்கள். இப்ப உங்க பையன் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்களாமே? பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டீங்க. அந்த பையன் பேர் என்னமா? அந்த பையன் பேர் சிவராஜ். சிவராஜ். அவரு இப்பதான் முத கல்யாணம் பண்றாரா? இல்ல, முத கல்யாணம் பண்ணியாலும் பிள்ளைங்க 3 கீது வச்சு பிற்பாடு பண்ணிட்டாங்க. திருப்பி 2வது கல்யாணம் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அவரு. முத கல்யாணத்துக்கு சம்சாரம் என்னமா பண்றாங்க? சம்சாரம் எந்த ஊரு அவங்க? அவங்க பட்டக்காடு. பட்டக்காடு. அங்க போயிட்டாங்களா? ஏற்கனவே பிறந்திருந்த குழந்தைகள் தந்தை அல்லது தாயுடன் இருக்கும்படி பஞ்சாயத்தில் பேசி முடிவு செய்யப்படும். ஒரு சிலர் 2 வருஷம் 3 வருஷம் போறது கூட வெளியூரெல்லாம் போயிட்டு வந்து ஓரளவுக்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்காகவோ அல்லது ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால பரிதாபத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் திருமணத்திற்காக லட்சக்கணக்கில் செலவு செய்யும் சூழலில் இந்த பழங்குடி கிராமங்களில் திருமணத்திற்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய் மட்டுமே செலவு செய்கிறார்கள். என்னம்மா செலவு பண்ண இருப்பாங்க? என்ன பண்ணிருவாங்க, ஒரு 1000 500 1000 ரூபாய் பண்ணிக்குவாங்க. ஒரு 2000 3000 பண்ணிக்குவாங்க. என்னென்ன செலவு இருக்கும்? என்ன நம்ம மக்க மஞ்சிருக்கு துணி புடவை கட்டுவாங்க. அதெல்லாம் புடவை வேலை கூட ஒரு மாதிரியே புடவை கட்டுறாங்க. ஊருக்கு ஒரு பன்னி போடணும், ஒரு அரிசி கொடுக்கணும், 12 மரக்கு அரிசி. எங்கள் ஜாதியில் அதானே பண்ண, நம்ம இங்கே மலையில் அதெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க. ஜவ்வாது மலை பழங்குடியின மக்கள் கீழிருக்கும் நகரத்தில் திருமணத்திற்காக பெண் எடுப்பதோ பெண் கொடுப்பதோ கிடையாது. அவர்களின் கலாச்சாரம் வேற்று மனிதர்களிடம் பரவுவதை அவர்கள் விரும்புவதில்லை. மலை கிராமங்கள் பல இன்றளவும் முழு வெளி உலக தொடர்பு இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விரும்புவதும் இல்லை. வெளி உலக தொடர்பால்
தங்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மாறி போய்விடும் என்ற அச்சம் அவர்களிடம் இருக்கிறது. அதனால்தான் நகர்ப்புற கலாச்சாரத்திலிருந்து விலகியே இருக்கிறார்கள் மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்களை பற்றி ஆய்வு செய்பவர்கள் முதல் விஷயமாக எடுத்துக்கொள்வது அவர்களின் திருமண சடங்குகள் பற்றித்தான். ஏனென்றால் பழங்குடியின மக்களின் திருமண முறையில் ஏதாவது ஒரு விசித்திரம் கண்டிப்பாக இருக்கும். ஜவ்வாது மலையை பொறுத்தமட்டில் மலைவாழ் மக்களின் திருமண சடங்கு மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக உள்ளது. இதையும் தாண்டி மற்றொரு செய்தி நம்மை நிலைகுலைய செய்கிறது. ஜவ்வாது மலையில் இருக்கும் பழங்குடி கிராமத்தின் லிவிங் டுகெதர் முறையை அங்குள்ள மக்கள் தங்களது கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறார்கள். தங்கள் பாரம்பரிய கட்டுப்பாடுகளை மீறி ஒரு மலைவாழ் பெண் வேறொரு நகரத்து நபரை திருமணம் செய்து கொள்ள முயன்றால் அவர்களை அவ்வூரிலிருந்தே விலக்கி விடுகிறார்கள் அம்மக்கள். நான் ஜவ்வாதி மலையில் தான் பொண்ணு கட்டியிருக்கேன். மலைவாழ் மக்களுடைய பொண்ணு கட்டியிருக்கேன். அங்களுடைய விதிமுறைகள் என்னன்னா, அந்தனுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அங்கே அந்த மலைவாழ் மக்களுடைய இதை சேர்ந்தவங்க மட்டும்தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அதே போல் மற்றவங்க யாரும் அங்கே போய் பொண்ணு கட்ட மாட்டாங்க. எங்கள் மேரேஜுக்கு நாங்கள் மட்டும்தான் இருந்தோமே தவிர பொண்ணு வீட்டு தரப்புல யாரும் இல்லை, வரல. அவர்களின் திருமண முறை பற்றி பேசும்படி கேட்டபோது ஒரு சிலர் மட்டுமே பேச முன் வந்தனர். வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கீங்களாமே? இருக்கிறாங்க. இப்ப அன்றைக்கு வீரப்பனூர்ல ஒண்ணு பெத்து வச்சுருக்குது, இன்னும் கல்யாணம் பண்ணலான்றது. அது இந்த 8 மாதத்துல எல்லாம் ஊரை செலுத்தி பையன் பெத்து வச்சுருக்குது, இன்னும் கல்யாணம் பண்ணலான்றது. இப்ப அந்த பிள்ளைய திருப்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அது மடியில வச்சு பண்ணிக்குவாங்க. அது அவங்க வீட்டுல தானே கொண்டு வச்சுனுங்கிறாங்க. 5, 6 என பெண் பிள்ளைகள் பிறந்தாலும் இவர்கள் கவலைப்படுவதில்லை. காரணம், பெண் பிள்ளைகளாக பிறந்தால் ஆண்மகன் வீட்டாரிடமிருந்து வரதட்சிணை கிடைக்கும். ஆண் பிள்ளைகளை தான் இவர்கள் சற்று வெறுக்கிறார்கள். உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என் பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஆயிடுச்சு, இன்னும் 5 பேருக்கு ஆகல. 5 பொண்ணுக்கு ஆகல இன்னும். எப்படின்னா அது இன்னும் மாப்பிள்ளை வரல, இன்னும் வீட்டில் தாங்குதுங்க. இப்போ வந்தால் தான் கல்யாணம். 2 பசங்க வச்சுருங்க வயசு, அது வரணும், மாப்பிள்ளை வரல இன்னும். கம்பல் ஜிமுக்க எல்லாம் நகை நட்டு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு போட்டு தான் பொண்ணே தருவாங்க. கல்யாணம் நாங்களே நகை போட்டு தான் எங்கள் வைப்பை நாங்கள் கட்டி வந்தோம். பழங்குடி கிராம மக்களிடம் பேசிக்கொண்டே இருக்கையில் நமக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. சில காலம் வரை இந்த கிராமங்களில் பிறக்கும் ஆண் குழந்தைகளை இவர்கள் கொன்று விடுவார்களாம். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அதை வச்சிடுறாங்க தொண்டையில குழந்தைய. அதுக்கு என்னத்துக்கு அத்தனை பிள்ளைங்க அப்படின்னு தொண்டையில வச்சிடுவாங்க. பெண் சிசு கொலை நாம் கேள்விப்பட்ட வார்த்தை, ஆண் சிசு கொலை நாம் புதிதாக இங்கே தெரிந்து கொண்ட வார்த்தை. இங்கே இருக்கும் பல குழந்தைகள் அப்பா என்று அழைப்பது அவர்களது உண்மையான அப்பாவை அல்ல. வேற கல்யாணம் பண்ணிக்கினா கூட அந்த ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை அப்பா கிட்ட தான் இருக்கும். சில பசங்க ஒத்துக்குது, சில பசங்க ஒத்துக்காதே இருக்குது. பசங்க ஒத்துக்காமையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமாம், கழிச்சு விட்ருவாங்க பிடிக்கலன்னா. அதான் போயிட்டு போனாலும் நம்ம குழந்தை நம்மளோட இருக்கட்டும், அவங்க போனோம்னா நம்ம வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லினா குழந்தை அது மாதிரி தான் கூப்பிடும். நம்ம அப்பா தான். இந்த அடுத்த அப்பா தான் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. நம்ம அப்பா விட்டு இவரை போய் நாம என்ன அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்க. விவாகரத்து என்கிற ஒரு இந்திய சட்டம் இவர்களுக்கு பயன்படுவதில்லை. இருக்கும் 500 பேர்களுக்குள் தான் இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதால் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பிரிந்தாலும் சமாதானமாகவே பிரிகிறார்கள். இங்குள்ளவர்களின் குழந்தைகள் தங்களது தாய் தந்தையரை பிரிந்திருப்பதை எண்ணி வருத்தப்படுவது இல்லை. காரணம், சிறு வயது முதல் அவர்கள் அவ்வாறே பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். தாங்கள் மற்றவர்களின் கலாச்சாரத்தில் இருந்து பெரிதளவில் மாறியிருக்கிறோம் என சமீப காலமாகத்தான் அவர்களுக்கு புரிய தொடங்கி இருக்கிறது. முதல் மனைவியே தனது கணவருக்கு 2வது திருமணம் செய்யும் வழக்கமும் இங்கே அதிகமாக உள்ளது. பல வீடுகளில் 2 மனைவிகளோடு சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ்கிறார்கள். எனக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் நல்லா நாங்கள் ஜாலியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. வீட்டு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி நிலமெல்லாம், வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் 2 பேர் அவங்கள இது சம்மந்தத்தில் அவளும் அந்த பொண்ணு நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த 2வது பெண்ணுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் இப்போ அந்த பெரிய தர்மம் 2வது தர்மம் இப்போ நல்லா ஜாலியாக 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, பொழிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எந்த குடும்பத்துலேயும் அந்த சிக்கல் ஒன்றும் இல்லை. ஜவ்வாது மலை பழங்குடி கிராம மக்கள் யாரும் தங்கள் ஊரை விட்டு கீழே உள்ள நகரத்திற்கு வர தயாராக இல்லை. சரி, இப்ப நீங்க கீழே போய் உங்களை குடும்பம் இருக்க வச்சா நீங்க அங்க இருப்பீங்களா? அங்கெல்லாம் இருக்க மாட்டேங்க. ஏன்? அங்க பிடிக்குமா நிழல் தான். அதனால் சிலர் தங்களுக்கு கிடைத்த அரசாங்க வேலையை கூட வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள். இந்தியாவின் ஹைடெக் நகரங்களில் இப்போதுதான் லிவிங் டுகெதர் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் குடும்ப அமைப்பில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இந்திய சமூகம் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. சென்னை போன்ற மாநகர மக்கள் பழங்குடி மக்களை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியுள்ளது. ஜவ்வாது மலை பழங்குடி கிராமங்களில் பள்ளி படிப்பையே முடிக்கா சிறுமிகள் கூட லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறையை பின்பற்றுவதாக சிலர் சொல்ல கேட்டது பேரதிர்ச்சி அளித்தது. சில பெண்களுக்கு பார்த்தா 8வது 7வதுலேயே கூட கல்யாணம் ஆயிடுதுங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னாக்கா எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்கிறாங்க, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலையும் நாங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு தரோம். 2 தார முறையில் இந்த பழங்குடி மக்கள் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். லிவிங் டுகெதர் என்பது இங்கே அழிக்க முடியா ஒரு கலாச்சாரமாக மாறி போய்விட்டது.